கிளம்பும்போது வாசலில் மண்டை முட்டிச்சு. இவ்வளோ ஹெல்மெட் போட்டிருந்தேன், அது கொஞ்சம் ஏரியா ஹைட்டு கொஞ்சம் கம்மி, சவுறு தலை இடிச்சிக்கிச்சு. கீழ் வீட்டுக்காரங்க ஒரு நிமிஷம் நின்றுட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்படியே பைக்கை க்ளீன் பண்ணிட்டு, பைக்கை பெருசாக க்ளீன் பண்ணல, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. பட் சரி, அவங்களுக்கு சொல்லிட்டாங்க, சரி ஒரு மரியாதை கொடுப்போமே அப்படின்ட்டு ஒரு 2 தடவை அப்படி சும்மா தொடச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். மணி 9 ஆகிடுச்சு. லேட் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு. சீக்கிரமாக கிளம்பிடுவேன், பட் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. நேற்று தான் எனக்கு இது வந்துச்சு, மைக் வந்தது. ஸோ நைட்டு மைக் அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ, அது எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த வீடியோ எடுக்க முடியல. ரெய்னி இருக்கா, வீடியோ எடுக்க விட மாட்டா. ஏதாவது நாங்கள் ஒரு இடத்துல நின்று ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அவளுக்கு துருன்னு இருக்கும், இன்னதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு எதுவுமே பண்ண விட மாட்டா. மைக் குவாலிட்டியும் எப்படி வருதுன்னு தெரில, ஏன்னா நான் எதுவுமே செக் பண்ணல. எவ்வளோ சவுண்டு அவுட்புட் வரும், இல்லை ரொம்ப இறைச்சலாக கேட்குதா, அதுவும் வால்யூம் ரெடியூஸ் பண்ணணுமா, எதுவுமே நான் செக் பண்ணல. ஜஸ்ட் அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியே பேக்கேஜ் ஓப்பன் பண்ணேன், கனெக்ட் பண்ணேன், அப்படியே ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். நான் அதுலேருந்து ட்வீக்கும் பண்ணல, இவ்வளோ சவுண்டு வேணும் அவ்வளோ சவுண்டு வேணும்னு. ஸோ இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மோசமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நின்றுக்கலாம், என் மேலே தான் தப்பு. இண்டிகேட்டரும் போடாமல் அப்படியே நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி போயிட்டேன். எல்லாருமே அவசரத்தில் தான் இருக்கும், யாரை போய் திட்டுறது. ரோடை கிராஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அவசரம், எனக்கு ஒரு அவசரம். ரெட்டு காலை வரை ஏற்றி ரெட்டு போட்டிருக்காங்களா, நைஸ்ரா. ஓகே, ஐடி இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் நேற்றுக்கு கொஞ்சம் வெயில் பரவாயில்ல மாதிரி இருக்குது. பனியெல்லாம் தெரியுது, எங்கேயோ பனி இருக்க மாதிரி, ஏதோ மேகமூட்டமாக புகைமூட்டமாக இருக்குது. ஆனால் அந்த பனிக்கான எஃபெக்ட் இல்லை, ஒரு மாதிரி சூடாக தான் இருக்குது. இது பனியா இல்லை புகையானுங்கிற கன்ஃபியூஷன் தருது பனி. சாக்கு சூசா காணா, சிரிக்க வேண்டாம், தமிழில் எழுதியிருக்காங்க. ஆனால் அது தமிழில் ஏன் நம்பர் இப்படி எழுதியிருப்பாங்க, இப்படி எழுதுவாங்களா இல்லை எனக்கு தெரியலையே. நான் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சீச் சாக்கு சாக்கு சூசா, அது ரைட்டோட. அதுவும் காலையில் வீடியோ எடுத்தோம், அன்பாக்சிங் வீடியோவும் காலையில் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நடுவில் மைக் பேர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ எடுத்தேன். என் பொண்ணு நடுவில் பூந்துட்டா. அவள் எந்திரிச்சிட்டா. ஆக்சுவலாக நாங்கள் மைக் பேர் பண்ணும்போது வீடியோ எடுக்கும்போது அவள் எந்திரிச்சிட்டா. அதனால் அவள் நடுவில் பூந்து எல்லாத்தையும் கலையபுரம் பண்ணிட்டான். எனக்கு எப்படி அந்த பேர் பண்ணதை அன்பேர் பண்ணணுன்ற அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஸோ அதனால் நான் அந்த பேர் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னா, லைக் ஆல்ரெடி பேட் ஆனதை நான் பேர் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி தான் இருக்கும். மேபி இது டிஜே என்விரான்மெண்ட்டுங்கிறனால ரொம்ப ஈஸியாக இருக்குது பேர் ஆகுறது. மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் ஈஸியாக தான் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு, நாட் ஷுர். நான் என் ஃபோனில் பேர் பண்ணும்போது தான் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஆனால் என் ஃபோனுக்கு பேர் பண்ணல, ஜஸ்ட் நான் என்னோடய டிஜேக்கு மட்டும்தான் பேர் பண்ணியிருக்கேன்.
ஆக்சுவலி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து மைக் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதை வந்து டெலிட் பண்ணிட்டேன். புக் ரிவ்யூ போடுறேன்ட்டு. நான் கொஞ்சம் புக் படிப்பேன். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் பைக் ஓட்டும்போது நான் அதெல்லாம் புக் படித்தேன், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற கண்டென்ட்டையும் நான் அப்படியே லைட்டாக அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறனால எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. யாருக்கு கூட பேசினாலும் இப்போ தேர்ட் பர்சன் கூட பேசுனா தோணும். பட் நான் எனக்குள்ளே தான் நான் பேசிட்டு வரேன். இருந்தாலுமே ஏதோ ஒரு தயக்கம், என்ன பேசுறது. அதே மாதிரி இன்னொரு தயக்கம்னா இதை பேசலாமா, இதை பேச வேண்டாமா, இது பேசினா சரியாக இருக்குமா. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு அது வாஸ் வெரி கிளியர். மனசில் படுறத பேசிட்டு போயிடலாம். எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம்லாம் கிடையாது. என்ன வீடியோ வருதோ அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு. நேற்று முந்தானத்து நான் 2 வீடியோ, ஐ திங்க் 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் டோட்டலாக நான் 6 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் 2 வீடியோ தான் எனக்கு 4K எனேபிள் ஆகிருக்கு. மிச்சதெல்லாம் 4K எனேபிள் ஆகலை. ஹெச்டியில் தான் இருக்குது, 180 தான் இருக்குது. ஏன் 4K வரலன்னு எனக்கு தெரியல. நான் எக்ஸ்போர்ட் பண்ணப்பையும் நான் 4Kயில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணேன். இருந்தாலுமே எனக்கு ஹெச்டின்னு தான் காட்டுது. ஸோ நான் ChatGPTயில் போட்டு பார்த்தேன் அப்படி நடக்குது அப்படின்னு. ஸோ யூடியூப் ப்ராசஸிங் வந்து மினிமம் 24 hours ஆகும். ஸோ அதனால் மேபி ஒரு 24 hours வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. அப்படி இல்லைனா நான் அகைன் அதை ரீஅப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சேனலும் பெருசாக யாரும் பார்க்குறது, இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால யாரும் பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் தைரியமாக ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஅப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா லெட் த கண்டென்ட் பி தேர். நிறைய வேலை இருக்குது. அதனால் எனக்கு வேலை இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, குழந்தை இருக்கிறவங்க வீட்டுக்கு போனால் பார்த்துக்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த நேரத்தில் நான் உட்காந்து என்னால் வீடியோ எடிட்டிங்லேயே உட்காந்துருக்க முடியாது. ஸோ என் வீடியோஸ் எல்லாமே முக்கால்வாசி ராவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் நான் பண்ணுற எடிட் வந்து ட்ரிம்மாக தான் இருக்கும், ஸ்டார்டிங்கில் அப்புறம் எண்டிங்கில். மற்றபடி வேறு எதுவும் நான் பண்ண மாட்டேன். லிஃப்ட்டில் போயிடலாமா? அந்த சைடில் ஒரு வழி இருக்கும். ஆக்சுவலாக இது என் ஆஃபீஸ் இல்லை. இன்றைக்கி நான் இன்னொரு ஆஃபீஸ்க்கு போகிறேன். இன்னொரு ஆஃபீஸ் இல்லாமல் இன்னொரு பிரான்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் நான் எதில் வேலை பார்க்குறேனோ அந்த பொருள் அங்கே தான் இருக்குது. என்ன பொருள், அது என்னன்னு என்னால் சொல்ல முடியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் மை ஒர்க் ஹியர். அதனால் நான் அந்த சைட் போகிறேன். என்னோடய மற்ற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் ஐ வுட் ஹவ் டேக்கன் அனதர் ரூட். பட் இது என்னோடய ஒரிஜினல், இது என்னோடய ஆஃபீஸோட பிரான்ச். ரெண்டு 3 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு இங்கே வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது இருக்கும் போல். அந்த சர்வீஸில் கொடுத்துருக்காங்க. காலையிலையும் கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி எந்திரிச்சேன். என்னோடய ஷெட்யூல் வந்து நான் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சேன்றதை விட லேட்டாக தூங்கினேன். நான் 12 மணிக்கு தான் தூங்கினேன். என்னே தெரில, நான் முழிச்சிட்டு கிடந்தேன். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக டயர்டாக இருக்குது. ஐ திங்க் அது ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். ஐடி கார்டு எடுத்துப்போம். மேக்ஸிமம் நான் இங்கே கட் ஆகிப்பேன். லெட்ஸ் மீட் இன் அனதர் வீடியோ. ஈவினிங் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் மேக்ஸிமம்
ஐ வில் ட்ரை டு கீப் மை ஸ்பீச் இன்னும் நான் பேசுகிறது இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுக்கிறேன். கொஞ்சம் நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஒரு தயக்கம், ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. இட் ஹேப்பன்ஸ் ரைட். லெட்ஸ் see. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.